கல்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த சீடர்கள் அத்தனை பேர் நல்லா கவனிங்க. அவ்வளவு பேரும் அப்படியே கலங்கி கொண்டிருந்த அத்தனை பேரும் நேரா நிற்கிறாங்க. கைவிலங்கு தானா விழுகுது, சிறை கதவு தானா திறந்து நிற்குது. பாருங்கள், உனக்கு ஆண்டவரை துதிக்கும் பொழுது எந்த தடையும் உனக்கு தடையாக இருக்கவே இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு அடைக்கப்பட்ட கதவுக்குள்ளே இருந்து உள்ள வர்றாரு, அது தடையா இல்லை. இங்க துதிக்கும் பொழுது கதவுகள் தானா திறக்குது, கைவிலங்குகள் தானா விழுகுது, உனக்கு தடையே இல்லை. எப்ப நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் விரும்பியதெல்லாம் கேளுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் அப்படியே மனசுக்குள்ள நீங்க சொல்லுங்களேன், மனசுக்குள்ள, ஆண்டவரே நீர் என்னுள்ளும் நான் உன்னுள்ளும் நிலைத்திருந்தால் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்று சொன்னீங்களே, என்னை ஆசீர்வதிங்கப்பா. நான் உங்களை விசுவசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன் தகப்பனே. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய உள்ளம் உமக்கு உகந்ததாய் மாறுவதாக இயேசுவே என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக இயேசுவே. நான் எல்லாத்தையும் ஜெயிக்க எனக்கு வலிமை தாங்க. எனக்கு எதிராக நிற்கிற என் குடும்பத்துக்கு எதிராக, என் பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவரே நீர் மாற்றுவருடைய சக்தி எனக்கு தாரும் இயேசுவே. நான் வெறுங்கையோடு போகக்கூடாது ஆண்டவரே, உம் பிரசன்னத்தோடு நான் போய் எனக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்தையும் வெற்றி பெற நீர் என் துணையாக இருப்பீராக. ஆசீர்வதியும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த சீடர்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த படைவீரன் என்ன நினச்சிட்டானா, படைவீரன் தலைவன் என்ன நினச்சிட்டானா, ஆகா கதவெல்லாம் திறந்துருச்சு, கதவெல்லாம் திறந்துருச்சு, சின்ன பரு சீலாவும் கதவு எல்லாம் உடஞ்சிருச்சு, எல்லா கைதிகளும் ஓடி இருப்பாங்க. அங்கே போனால் மேலிடத்துலேருந்து நம்மளை தலையை வெட்டிடுவாங்க. அவங்க வெட்டி நம்ம சாகிறதுக்குள்ள நம்மளை குத்தி நம்மளே செத்துக்கிறலாம். எவன் கம்பீரமாக நின்னானோ, நல்லா கவனிங்க, எவன் கம்பீரமாக நின்னானோ, எவன் ஆக்ரோஷமாக நின்னானோ, எவன் ஒரு பாதுகாப்பு படையா நின்னானோ, அவனை தன்னை குத்தி சாகடித்துக் கொள்ள பார்க்கிறான். ஆனால் பவுல் சொல்கிறார், நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம், நீ ஒன்றும் செய்து கொள்ளாதே, நீ ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம், யாரும் வெளியில போகலன்னு சொல்லும் போது அந்த மனிதன் விளக்குகளை எடுத்துக்கொண்டு வர சொல்லி ஓடி போய் அவருடைய காலிலே விழுகின்றான், காலிலே விழுகின்றான். அதான் கவனிங்க, திருத்தூதர் பணியில் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. சின்னப்பரு சீலாவையும் அவங்க நைய புடைத்த பிறகு, நினைக்கிறேன் அது 16வது அதிகாரம்,